வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பாண்டிச்சேரியில் வைப்பு கொஞ்சம் பத்தலைங்கிற மாதிரி தான் தாவேக்கா முடிச்சிருக்காங்க. அங்கே போனார், 10 நிமிஷம் பேசினார், அதுக்கு இங்கேருந்தே வீடியோ ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி தான் இருந்தது. அதில் 3 நிமிஷம் பாண்டிச்சேரியை பற்றி ஆஹா ஓஹோன்னு. பாண்டிச்சேரி போலீஸ்க்கு வேலை கொடுக்கணும்ல, ரொம்ப நாள் ஆச்சுல, வாங்குற சம்பளத்துக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ட்டுக்காக அங்கே போய் பார்த்துட்டு அங்கே ஒரு பெண் எஸ்பி புஷி ஆனந்த் திட்டின வேகத்துக்கு அவர் தெரிச்சு பெண்ணு தமிழ்நாட்டில் எங்கேயும் கொடுக்கலங்கிறதுக்காக நம்ம நடத்தணும் அப்படின்றதுக்காக போயிட்டு வந்தாரா. இந்த முறை பார்த்தீங்கன்னா பேப்பரை பின்னாடி இருந்து எடுக்காமல் ப்ராம்ப்டர் மாதிரிலாம் முன்னாடி பேடெல்லாம் வச்சு ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. எப்படி பார்க்குறீங்க சார்? வண்டிக்கு பக்கம் இதெல்லாம் போட்டு வண்டிக்கு பெயிண்ட் மட்டும்தான் அடிக்கலாம். அதே வண்டி தான், அதே இது குலகார வண்டி தான். அது கிரில்லு கேட்லாம் வேறு யாராக இருந்தாலும், எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும், அமெரிக்காவாக இருந்தாலும் வண்டியை விற்றுருப்பாங்க. ஏன்னா கூட்டம் முதல்ல கிளம்புறப்பே காவு வாங்குது. அப்படிங்கும்போது ஒரு இது எடுத்துருக்கணும், சகனம். ஒருவேளை அதை விரும்புகிறாங்களா, அதை காவல்ல சகனத்தை விரும்புகிறாரா விஜய்ன்றது தெரில. ஏன்னா விஜய் ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிட்லருக்கு அடுத்து ஒரு தலைவனாக வலம் வர்ற மாதிரி இருக்கு. அந்த ஸ்டைலில் தான் போகுது. எவன் எது போனாலும் சரி, எதிராளி மேலே பழியை போட்டு ஆவேசமாக பேசுகிறது. நம்மளை விரும்புகிற சைக்கோக்கள், இந்த லூசுகளை தன்னிசா பொய்யை பரப்பி விட்டு இன்னும் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, படித்தவன் படிக்காதவன் எல்லாரும் தான். அதாவது படிக்க சுய சிந்தனை இல்லாதவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கூட்டத்தில் திமுக அதுவும் மு.க. ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தூண்டி விட்டு தான் கொண்டாயலாம். ஆள் அனுப்பி விட்டு அங்கங்கே 41 பேரையும் கழுத்து நடிச்சு கொண்ட மாதிரியே பலர் பேசிக்கிறாங்க தாவேகா தொண்டர்கள். ஒரு அடிப்படை அறிவு வேணாமா, சுய சிந்தனை வேணாமா? உட்காந்து யோசிச்சு பார்த்தா எப்படி ஒரு 40 பேரை கழுத்து நடிச்சு கொள்ற வரைக்கும் எங்க வீடியோ, எல்லா வீடியோ இருக்கே, இருக்கிற எல்லாரும் லைவ் போட்டுக்கிட்டு எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை நம்பி சில பேர் சொல்றாங்க அப்படின்னா, ஊருக்குள்ள புறணி பேசுற பாட்டிகளை விட இது ரொம்ப கேவலமா இருக்கு. அதாவது படிச்சிருக்காங்களா படிக்கலையான்னு தெரியல. அதாவது எப்படின்னா, இத்தனை 41 பேரை எதிர்கட்சிக்காரன் கொள்றானா. ஏற்கனவே மார்ச்சுரியில் சொல்லி வச்சிட்டாங்களா, டாக்டர்கிட்டலாம் சொல்லி வச்சிட்டாங்கன்றதை நம்புகிறவன் லைவில் ஒரு சாகுறான். இவன் தான் ஒரு தலைவன் வர்றதுனால லைட் ஆஃப் பண்ணி போடுறதுனால செத்தான்றதை இது பண்ண மாட்டான். செத்தாலும் பரவாயில்லன்றாங்க. அப்போ ஏற்கனவே மார்ச்சுரியில் செட் பண்ணவங்களுக்குலாம் நீ எதுக்கு பணம் கொடுத்த? அதை நீங்கள் விஜய்கிட்ட கேட்கணும். இல்லை, இது அடிப்படை அறிவுன்றதே கொஞ்சம் கூட இல்லாதது. இது காரணம் வேற ஒன்றுமே கிடையாது. என்னென்னா, ஒரு கூட்டம் திமுக எதிர்ப்புன்ற கூட்டம். இது காலங்காலமாக இருக்குது. இன்றைக்கி நேரத்தில் எம்ஜிஆர் காலத்திலேருந்து திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு கூட்டம், கருணாநிதி அவரோட ஃபேமிலியோட எதிர்ப்பு கூட்டம். புரியுதா? இவங்களுக்கு கருணாநிதி ஃபேமிலி 5 பைசா கூட சமாளிச்சு கூட பிச்சை எடுத்து சாப்பிட்டு பார்த்தசாரதி கோயிலில் வரணும். ஆனால் மித்தவெல்லாம் கோடி கோடியாக கொள்ளையடிப்பான். எடப்பாடியை அதாவது முண்டை முடிக்க அம்மையார் ஜெயலலிதா இந்திய துணை கண்டத்தில் முதலமைச்சர் இருக்கும்போது ஊழல் வழக்கில் குடிக்கட்டின காரில் போய் ஜெயிலுக்கு போய் இருந்துட்டு வருது. அதை ஒரு நாள் பேசலை அப்படின்னா ஒன்று அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம், அடிப்படை அறிவே கிடையாதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அந்த அம்மா கொள்ளடிச்சா என்ன தப்பு, கருணாநிதி அடிக்கக்கூடாது, கருணாநிதி ஃபேமிலி அடிக்கக்கூடாதுன்ற ஒரு மனநிலை. இது ஒரு சைக்கோ மனநிலை, ஹியூமன் கேபிட்டல்ஸோடைய ஒரு கேடுகட்ட ஒரு டுபாகூர் மனநிலை. சரியா? இந்த மனநிலையை கொண்டவன்னா அதிமுக வீக் ஆகுது அப்படின்னோடனே, ஏன்னா சிவி சண்முகர்கள் அவர் மாதிரி உணர்வுபூர்வமான தலைவர்கள் பற்றாக்குறை காரணமாக திட்டினா பயங்கரமாக திட்டணும், பேசுனா பயங்கரமாக அப்படின்ற மாதிரி பேசினா தான் இருப்பா என் கட்சிக்குள்ள. நீங்கள் அமைதியாக எடப்பாடியார் மாதிரி என்னத்தையா லூஸ் மாதிரி எடப்பாடியார் லூஸ் கிடையாது, ஆனால் பேசுகிறது லூஸ் மாதிரி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, அப்படி இருக்கும்போது இவங்க பூரா விஜய் பக்கம் போகிறாங்க. இப்போ கொஞ்சம் பேர் அண்ணாமலை பக்கம் போனாங்க. அண்ணாமலை அவங்களே மண்ணவாரி போட்டாங்க. யார்? பிஜேபிக்காரன்னு நல்லா இருந்த அண்ணாமலை மண்ணவாரி போட்டோன்னே எல்லாம் போட்டான். குழம்பி இந்த தொண்டர்கள்லாம் இங்கே போகிறதா அங்கே போகிறதா. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லலாம் இந்த திருவண்ணாமலைக்கு போகிறவங்கலாம் நீங்கள் இந்த தீபத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஓடுவான். புரியுதா? ஒரு திருவண்ணாமலைன்னு ஒரு பஸ்ஸு வரும் எம்டியாக ஓடுவான். ஓடுனா அவன் கண்டக்டர் என்ன பண்ணுவான்னா, அங்கேருந்து வந்திருக்கோம் டக்குன்னு போட மாற்றி குடியாத்தோன்னு போட்டுருவான். என்னடான்னு திருப்பி இங்கிட்டு ஓடிடுவாங்க. திருப்பி இங்கிட்டு ஓடி இந்த பஸ் அந்த காலத்தில் அப்படி தான் இருப்பாங்க. புழுதி பறக்கும். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பஸ்ஸு வரும் போர்டு போட்டு, அது அங்கேருந்து வரும். என்ன பண்ணால் திருப்பி இந்த பஸ்ஸில் தான் இடம் பிடிக்கணும்னு ஏறி ஓடி போய் இடம் பிடிச்சா ஐயோ போட மாத்தியாப்ப குடியாத்தது அப்படின்னோடனே இறங்கி ஓடிடுவாங்க. இந்த மாதிரி தான் இந்த அதிமுக தொண்டர் இத்து போனவங்க. யார்? அதிமுக தொண்டர்கள் இல்லை,
திமுக எதிர்ப்பு தொண்டர்கள் நாயா அலையிறாங்க. யாரை பேரி போராண்டலான்னு இருக்கும்போது இந்த பக்கமாக ஓடுறான் எடப்பாடியார் வந்து அங்கே அடிமையாயிடுறாரு. திருப்பி அங்கேருந்து ஓடி வந்து இதுக்கு வர்றான், யார், அண்ணாமலைக்கு வர்றாங்க. அண்ணாமலை ஜிந்தாபாத்ன்றாங்க, அண்ணாமலை தான் பிரதமர்ன்றாங்க, அமெரிக்க ஜனாதிபதின்றாங்க. அந்தளவுக்கு ஒரு கூட்டம் கூடுது, பெர்சன்டேஜ் ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த இதில் மழை பெஞ்சா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா வெள்ளம் நிறைஞ்சு காரெல்லாம் முங்கிருப்பாருங்க. அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அண்ணாமலை பெருந்தலைவர், அகில இந்திய அளவில் பிரதமர் அவர் தான்றாங்க. திடீர்னு அண்ணாமலை அவங்க பிடிங்கி விட்டுறாங்க, அமைச்சர்லாம் சொல்லி எல்லாம் போச்சு ஒரே நாளில் அதை பிடிங்கி விட்ட உடனே திருப்பி அந்த கூட்டம்லாம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் விஜய் பக்கமாக வந்துருச்சு. விஜய் தான் ஜெயிக்கணும், விஜய் வெளியிலே வரலனால நாங்கள் விஜய் தான் கூட மாற்றம் வேணுமா அவங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் கையில் தின்னுட்டு இருக்கேன், இல்லை இப்போ கையில் எடுத்து வாயில் தின்னுட்டு இருக்கேன், வேறு மாதிரியே திங்கணும் அவங்களுக்கு. புரியுதா அவங்களுக்கு? மாற்றம்னா என்ன மாற்றம், எதுக்கு மாற்றம்னு வேணும்ல, எதை மாத்திரம், யாரை மாற்றணும். சரி, வாய் வெளியாக திங்கிறப்பல வேற எது வெளியாக திங்கிறேன்னா என்ன நடக்க போகுது, நோக்கம் என்னன்றது வேணும்ல. உனக்கு அரிப்படுத்துதுன்னா நீ எங்கேயாவது மாற்றுன்னா எதுக்கு மாத்துறன்னு வேணும். ஒரு அறிவுப்புறமே வச்சு இதுலேருந்து மாத்திரம். சரி, நீ திமுக போட வேணாயா, அதிமுகவே மாற்றியா, ஆளுங்கட்சியை மாற்று, எதிர்கட்சி மாற்று, இல்லை ஆளுங்கட்சியை மாற்று, என்ன காரணத்துக்கு மாற்றுற, யார் விஜய், விஜய்க்கு என்ன தெரியும், விஜய் என்ன பண்ணிடுவார், என்ன கொள்கை இருக்குது, கொள்கையை விட்டு தொலைங்க. கொள்கையை நீ எந்த கன்றாயை பிடிச்சவனுக்கு தேவையில்லை, கொள்கையே வேணாம், கத்திரிக்காய் வேணாம். இந்த மக்களுக்கு என்ன பண்ணுவேன், வளர்ச்சி என்ன பண்ணுவேன், இந்த உலகம் எங்கே போயிட்டுருக்கு, நீ எந்த இடத்துல இருக்க, நீ வீட்டுக்கு ஒரு கார் லட்சியம், பைக் நிச்சயம் வந்தேன்னா நீ என்ன உனக்கு காரும் பைக்காக கொடுத்துட முடியுமா சொல்கிறவன். ஸ்கூட்டி சொன்னாங்க ஜெயலலிதா, அதே கொடுக்க முடியல, முன்னாடி இன்னும் லேப்டாப்பே கொடுக்க முடியல எல்லாத்துக்கும். வேறு காரு பைக்கு கொடுப்பாருன்னு இவன் ஆண் வாயை பிறந்தது. இவங்க காரு பைக்குக்காக போகல, இவங்க வந்து திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து ஒரு 40% இருக்கேன். அது இப்போ நேற்று இல்லை, ஜெயலலிதா இருக்கும்போது இருக்கா, திமுக தொடங்கின காலத்தில் அப்படி ஏடிஎம்கேல ஜெயிச்சிருக்கணும். ஜெயலலிதா இருக்கும்போது தோற்றுருக்கவே கூடாது. 96 அந்த ஜெயிச்ச ஜெயலலிதா 96 ஜெயிச்சிருக்கணும், 2001 ஜெயிச்ச ஜெயலலிதா 2006 ஜெயிச்சிருக்கணும். ஏன் ஜெயலலிதா ஓட்டு போடல, எதுக்கு ஜெயலலிதா அதுக்கு உள்ளே வச்சாங்க. ஸோ இவங்க வந்து ஹியூமன் கேட்டல்ஸ் வந்து என்னென்னா ஒரு 4 வருஷத்தில் அவங்க இப்போ பிறவியே மனித பிறவி நோய்க்கு மறதி நோய்க்கு போயிடுவாங்க. ஸோ இவர்களை வந்து இவங்க பூராமே வந்து தீய சக்திகள் தமிழ்நாட்டிலேருந்து அகற்றப்பட வேண்டியவர்கள் தான் இவர்கள் தான். எதுக்காக ஓட்டு போடுறேன்னு, ஏடிஎம்கே எதுக்கு ஓட்டு போடுறோன்னு தெரியாது, எல்லாத்தையும் கொண்டு அடகு வச்சுட்டாங்க. இல்லை, எல்லா சட்டத்திலையும் கையெழுத்து போட்டு நாசப்படுத்தி வச்சுட்டாங்க. இன்னும் என்னென்ன வெளியே வரப்போகுதுன்னே தெரியல. இல்லை, இதில் பாண்டிச்சேரிக்கு போய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் ஆவார்னு புஷி ஆனந்த் பேசுறதுங்கிறது என்ன கணக்கு இல்லைன்னா அங்கே தோச்சு தொங்க விட்டுருவாங்க. இல்லை, அங்கே ஒன்று இப்போ ரங்கசாமி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, இந்த தம்பிகளை கூப்பிட்டு நம்ம திருப்பி ஆட்சி அமைச்சலான்னு பார்த்தா தாத்தாவுக்கு பால் ஊற்றி கொள்வாங்க தெரியுமா. ரொம்ப நாளாக செத்துருவாருன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா பால் ஊற்றி நெல்லை போட்டுருவாங்க, மூச்சடைச்சு சாப்பிட்டு. என்ன எம்மகனில் சீனாவே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறோம், ஆளாளுக்கு கொஞ்சம் பாலை ஊற்றுனா, என்ன படுக்க வச்சு பால் ஊற்றுனா என்னால முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஐயா ரங்கசாமிக்கு படுக்க வச்சு பால் ஊற்றிருக்காங்க போய். இல்லை, அவர் மொபைலில் விஜய் பேசுகிறத கேட்குறத இன்னொரு ஒருத்தரை வச்சு வீடியோ எடுக்க விட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. அதுதான் அவருக்கு பால் ஊற்ற போகிறாங்கன்னு அர்த்தம். அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்மளை வாழ வைப்பாங்க அரசியல் ரீதியாக. கட்சிக்கு வந்து அவரை வந்து என்னென்னா அவர் கட்சி இதோட முடிஞ்சு, அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு பால் ஊத்துறாங்க. இல்லை, கூட்டணியில் இருக்குது. இந்த உள்துறை அமைச்சராகவே பாஜகக்காரர் தான் இருக்கார். சபாநாயகர் ஒருவேளை ஒரு ஐயா ரங்கசாமி அவர்கள் வந்து வாரிசா விஜயை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாரோ, நம்ம முடிஞ்சு போச்சு நம்ம அரசியல் வாழ்க்கை, இந்த இதோட பீரியடோட முடிச்சுட்டு தம்பிக்கு கையில் கொடுத்துருவோம். புஷி வந்து முதலமைச்சர் ஆக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. புஷி வந்து அவரோட டைப்பில் தான் இருக்கார். ஆனால் இந்த கூட்டத்தில் புஷி பேசினாப்புல அதை பார்த்தா ரங்கசாமி எதிர்த்து பேசின மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேறு இருக்குது. இல்லை சார், இப்போ கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது முதலமைச்சர் நல்லவர், ஆனால் கூட்டணியில் இருக்க கட்சி கெட்டது. நீங்கள் எப்படி நீங்கன்னா அன்னப்பறவையா பாளையம் தான் நியமிச்சு? அன்னப்பறவைனா ஒன்று கிடையாது. இப்போ நீங்கள் இந்த பூனைக்கு பாலை வச்சா கூட அது மொத்த பாலையும் தான் குடிக்குமே தவிர பிரிச்சா குடிக்குது, தண்ணி தனியாக பால் தனியாக. அதில் 4 பிஸ்கெட்டை போட்டு கலக்கி விட்டிங்கன்னா அதையும் சேர்த்து நக்கிட்டு போயிடும். ஸோ அப்படி தான் பண்ண முடியுமே தவிர இவர் விஜய் மட்டும்தான் பிரிப்பார். பாலில் பிஸ்கெட்டை கலக்கி சுடுதண்ணியை ஊற்றி கொடுத்தோம்னா திங்கும்போது பிஸ்கெட் தனியாக பால் தனியாக பிரிக்கிறாரு.
முந்தின நாளே, அதாவது விஜய் பாண்டிச்சேரியில் காட்டினது டைமுக்கு என்னால் போக முடியும், டைமுக்கு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர முடியும்னு காட்டியிருக்காரு. இவருக்கு அவ்வளோ எழுச்சியாக கூட்டம் கூட்டினா OMRல இருந்து பின்னாடியே வண்டியில் போயிருக்கணுமே, யாரும் போகலையே. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் திட்டமிட்டு கூட்டின கூட்டமான. ஆமாம், அது தெரியுது. அதை தானே எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். விஜய்க்கு வர்ற கூட்டம்ன்றது இப்போ அன்றைக்கி வந்து 5000 பேர் இவ்வளோ தான். இந்த 5000 எம்டி ஓரத்தில் கடலூர் பாஸ் இல்லாமல் அனுப்பி விட்டாங்க. வந்தவங்க பாஸ் டிக்கெட்னு போட்டு சில படம் அதை விற்றுருக்காங்க, பிளாக்ல விற்றதால. அது நீங்கள் வந்து அந்த காலத்தில் ஜெய்சங்கர் படம்லாம் சித்திரை திருவிழாக்கு போடுவாங்க மதுரையில். தெருவுக்கு போடுவாங்க. திருவிழா இருந்துச்சுன்னா அந்தந்த தெருவில் வசூல் பண்ணி ஸ்க்ரீனை கட்டி அதை தேட்டரா, ஸ்ட்ரீட் தேட்டர்ஸ் உலகத்தில் வேறு எங்கேயும் இப்படி போட்டிருப்பாங்கன்னு தெரியல, மதுரையில் மட்டும்தான் போடுவாங்க. என்னென்னா பெட்டியை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு வந்து தனியாக 16mm இது இருக்கும், ப்ரொஜெக்ட் இருக்கும். அதை கொண்டாந்து ஏதாவது ஒரு வீட்டில் கரண்ட் எடுத்து மாட்டி தெருவை மறைச்சி ஸ்க்ரீன் போட்டு விட்ருவாங்க. ஒரு பெரிய இது மாதிரி கட்டி கொண்டாந்து குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. 2 ஸ்பீக்கரை வச்சு விட்ருவாங்க. சூப்பராக இருக்கும் அதில் படம் பார்க்க. எல்லாம் வீட்டில் இருந்தே படம் பார்ப்பாங்க. எல்லாம் ரோட்டில் உட்காந்து தரையில் உட்காந்தாங்கன்னா எந்த வண்டியும் அப்போ காரு இதெல்லாம் கிடையாது, சந்து சந்தா போட்டுட்ருப்பாங்க ஊரே சேர்ந்து. அதில் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் படம்லாம் போடுவாங்க. டுபான் மெயில் அப்படின்னு ஒரு படம் இருக்கும், சிஐடி சகுந்தலா, இந்த மாதிரி படமாக தான் போடுவாங்க பயங்கரமாக. அவர் தான் வெள்ளிக்கிழமை படம் அப்பயே ரிலீஸ் போடுவாங்க. அதுக்காக வந்து நீங்கள் வந்து தியேட்டரில் போட்டு காசு கொடுத்தா அவனு வரமாட்டான். புரியுதா? தியேட்டரில் அதே படத்தை போட்டி தியேட்டரில் போட்டிங்க அப்படின்னா கூட்டமே வராது. அது ஓசியில் போட்டால் மட்டும்தான் பார்க்குறேன் படம்னு சில படம் இருக்கும். அது ஜெய்சங்கர் படம் மட்டும் இல்லை, பல படங்கள். இது நம்ம இவர் சாம்பார்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் படம் நான் போடுவேன். அதை அங்கே பார்ப்பேன், எடுத்து தேட்டரில் போய் பார்க்க மாட்டாங்க. திருப்பி போய் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு, இதை திருப்பி காசை கொடுத்து. ஸோ அந்த மாதிரி தான் விஜய் இப்போ ஏற்கனவே பார்த்தாச்சு இல்லை 3 கூட்டத்தில். இப்போ வர பயப்படுறாங்களா இல்லையா? பல பேர் புரியுதில்லை உங்களுக்கு. அங்கே அவ்வளோ பேர் 25,000-30,000 பேர் வந்தால் செத்து போயிட்டா 40 பேர். என்ன இருந்தாலும் நல்ல குடும்பமும் இருக்கும்ல விஜய் கட்சியில். அவங்க விட மாட்டாங்களே பிள்ளைங்களை. நீ மணிக்கணக்கில் வெயிட் பண்ண வச்சு கூட்டத்தை கூட்டி செஞ்சிருக்கீங்கிறது அப்படின்றது உறுதிப்படப்படுறது இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்காருன்றது பார்ப்போம் சார். இது அரசியல் எப்படி போகுதுன்னு உங்கள் நேரத்துக்கு முதல்ல நன்றி சார்.